பேன் கார்டு ஃபிசிக்கல் மோடில் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பேன் வீடியோ போட்டதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணது என்னென்னா, ஆன்லைனில் பேன் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆதார் ஆத்தென்டிகேஷன் வந்து ஃபெயில் ஆயிடுது. ஏன்னா அவங்க கொடுக்குற நேம் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. ஆதாரில் கொடுக்குற நேமுக்கும் பேனில் இருக்கிற நேமுக்கும் மிஸ்மேட்ச் ஆகுது. இனிஷியல்ஸில் பிரச்சனை வருது. அப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எப்படி போடுறது, இது எல்லாமே கன்ஃபியூஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காகவே இப்போ ஃபிசிக்கல் மோடில் பேன் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவுமே கிட்டத்தட்ட ஆன்லைனில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நம்ம கடைசியில் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் சைன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி நம்ம வந்து பேன் ஆஃபீஸ்க்கு கொரியர் பண்ணுவோம். சிம்பிள் ப்ரொசீஜர் தான், குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். இந்த பேனை நம்ம ஃபோன்லேயும் அப்ளை பண்ணிக்க முடியும், பிசிலையும் அப்ளை பண்ணிக்க முடியும். உங்கள் ப்ரௌசரில் அப்ளை பேன் ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இங்கே ஆன்லைன் சர்வீசஸ் .protonTech அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட் வரும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இதுதான் பேன் அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ். இங்கே வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரீப்ரிண்ட் பண்ணிக்கலாம் நம்ம பேன் கார்டை, பேன் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் டிஜிட்டல் ஃபார்மில், அப்புறம் பேன் கார்டோட ஸ்டேட்டஸ் என்னன்னு நம்ம செக் பண்ணிக்க முடியும். இங்கே நியூ அப்ளிகேஷன் பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ரெஸ்யூம் அப்ளிகேஷன் இருக்கும். இந்த ரெஸ்யூம் அப்ளிகேஷனுங்கிற வேர்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, நான் போக போக என்னென்னு சொல்கிறேன். அது கீழே செலக்ட் பேன் அப்ளிகேஷன் டைப்னு இருக்கும். இங்கே வந்து நம்ம நியூ பேன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் செலக்ட் அப்ளிகண்ட் கேட்டகரி அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து இண்டிவிஜுவல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அது கீழே நம்ம டைட்டில் செலக்ட் பண்ணணும். ஜென்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்ரீ அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. மேரேஜ் ஆன லேடிஸ் வந்து ஸ்ரீமதி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. மேரேஜ் ஆகாத லேடிஸ் வந்து குமாரி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. உங்கள் ஆதாரில் இருக்கிற மாதிரி நேம் இங்கே கொடுக்கணும். இந்த இடத்துல உங்களோட லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆதாரில் ஒரே பேர் இருக்குது, எந்த இனிஷியலும் இல்லை, ஒரு சிங்கிள் வேர்டில் இருக்குது அப்படின்னா அந்த நேம் வந்து இங்கே லாஸ்ட் நேம் இடத்துல கொடுக்கணும். அடுத்த 2 காலமாக நீங்கள் பிளாங்காக விட்டுடலாம். இல்லை உங்களுக்கு 2 பேர் இருக்குது அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும், லாஸ்ட் நேம் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். உங்களுக்கு இனிஷியல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இனிஷியல் வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் இங்கே போடணும். இந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம் இதில் எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். இதுக்காகவே டெடிகேட்டடாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம் இது எப்படி நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக அதில் சொல்லியிருக்கேன். தேவைப்படுறாங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நேம் என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. DDMMYYYY ஃபார்மெட்டில் கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிற கேப்சாவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சப்மிட் கொடுத்துருங்க. இங்கே நம்மளுக்கு ஒரு டோக்கன் நம்பர் ஜென்ரேட் ஆகி வரும். நான் ஏற்கனவே ரெஸ்யூம் அப்ளிகேஷனுங்கிற வேர்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த டோக்கன் நம்பர் வச்சு நம்ம வந்து அப்ளிகேஷன் ரெஸ்யூம் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பாதிலேயே உங்கள் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு, இல்லை வெப் ப்ரௌசர் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வந்து ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். எங்கிருந்து விட்டீங்களோ அங்கிருந்து நீங்கள் வந்து ரெஸ்யூம் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த டோக்கன் நம்பர் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போது கண்டினியூ கொடுங்க. இந்த மாதிரி பேஜ் வரும். இங்கே வந்து நம்மளுக்கு 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கைட்லைன்ஸ், அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும், அப்புறம் AO கோட் நம்ம என்டர் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் நம்ம என்டர் பண்ணணும். இது எல்லாமே சிம்பிள் ப்ராசஸ் தான், குயிக்காக முடிச்சுக்கலாம். நீங்கள் அப்பப்போ சேவ் டிராஃப்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் அப்ளிகேஷன் வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். இங்கே வந்து பேன் அப்ளை பண்ணுறதுக்கு 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதார் பேஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன், இதை வந்து KYC மெத்தட்னு சொல்லுவாங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி சைன் மெத்தடில் நம்ம அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இருக்கிறதா நம்ம ஃபிசிக்கல் மோடுன்னு சொல்லுவோம். நம்ம எல்லாமே ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணி அது வந்து ஃபிசிக்கலாக பிரிண்ட் அவுட் எடுத்து டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி நம்ம வந்து பேன் ஆஃபீஸ்க்கு கொரியர் பண்ணிடணும். அவ்வளோதான். நம்ம இப்போ தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கல் பேன் கார்டு ப்ளஸ் பேன் கார்டு, டிஜிட்டல் பேன் கார்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் வந்து ஒன்லி சாஃப்ட் காப்பி, உங்களுக்கு வந்து மெயினில் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஃபிசிக்கல் காப்பி அப்புறம் சாஃப்ட் காப்பி ரெண்டுமே வேணும், அதனால நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஆதார் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்டர் பண்ணுங்கள். இங்கே நேம் எஸ் பர் ஆதாரில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அது கீழே நம்மளோட லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் ஏற்கனவே டைப் ஆகி வந்திருக்கும். அது கீழே நேம் தட் யூட் லைக் டு பிரிண்ட் ஆன் பேன் கார்டு, பேன் கார்டில் உங்கள் நேம் வந்து எப்படி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து இனிஷியலோட கொடுத்துக்கலாம். பேன் கார்டில் பிரிண்ட் ஆகி வர நேம் வேறு, பேன் டேட்டா பேஸில் இருக்கிற நேம் வேறு. பேன் டேட்டா பேஸில் இனிஷியல் வராது. நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டில் வந்து நேம் இனிஷியலோட கொடுத்தாலுமே பேன் டேட்டா பேஸில் வந்து இனிஷியல் வராது, ஃபுல் நேம் தான் உங்களுக்கு வரும். ஸோ பேன் கார்டில் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி வர நேம் வந்து நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், இனிஷியலோடையும் வச்சுக்கலாம், இனிஷியல் இல்லாமையும் வச்சுக்கலாம். அது எப்படி வேணுங்கிறது இங்கே டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே பேன் வச்சிருந்தீங்கன்னா பேன் டேட்டா பேஸில் உங்கள் நேம் எப்படி பார்க்கலாங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது கீழே டேட் ஆஃப் பர்த் அதுவே டைப் ஆகி வந்திருக்கும். அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க, மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே ஹேவ் யூ எவர் பீன் நோன் பை எனி அதர் நேம், உங்களுக்கு வேறு ஏதாவது நேம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் இல்லைன்னா நோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வாங்க. இங்கே பேரண்ட்ஸ் டீட்டெயில் கொடுக்கணும். உங்கள் மதர் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க, அவங்கள வச்சு நீங்கள் பேன் அப்ளை பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அது கீழே ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. கல்யாணம் ஆயிருந்தாலும் லேடிஸ் வந்து அவங்களோட ஃபாதர் நேம் தான் இங்கே கொடுக்கணும், ஹஸ்பண்ட் நேம் கொடுக்கக்கூடாது. இங்கே ஃபாதரோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஃபாதருக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருந்துச்சுன்னா
இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் குடுத்துட்டு, இந்த இடத்துல லாஸ்ட் நேம் குடுத்துக்கோங்க. அதுக்கு கீழ மதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டுச்சுனா ஃபில் பண்ணுங்க. இல்லைனா அத விட்டுறலாம். அதுக்கு கீழ பான் கார்ட்ல ஃபாதர் நேம் பிரிண்ட் ஆகணுமா, மதர் நேம் பிரிண்ட் ஆகணுமான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுத்துருங்க. இப்போ நம்ம 2 ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் குடுக்கணும், ஏஓ கோட் குடுக்கணும், அப்புறம் டாக்குமெண்ட் டீடைல்ஸ் நம்ம குடுக்கணும். இங்க சேவ் டிராஃப்ட்ங்கிற பட்டன அப்பப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டீடைல்ஸ் வந்து சேவ் ஆயிடுச்சுன்னு சொல்லி காமிக்குது. இப்போ கீழ பார்த்தீங்கன்னா, இங்க செலக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்னென்னலாம் இன்கம் சோர்ஸ் இருக்குங்கிறத நீங்க குடுத்துக்கலாம். உங்களுக்கு சேலரி மூலியமா இன்கம் வருதா? இல்ல பிசினஸ் மூலியமா வருதா? இல்ல ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மூலியமா நீங்க ரென்ட் வாங்கிட்டு இருக்கீங்களா? கேபிட்டல் கெயின்ஸ் மூலியமா உங்களுக்கு இன்கம் வருதா? இல்ல உங்களுக்கு இன்கமே இல்ல அப்படின்னா, நோ இன்கம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் குடுத்துருக்காங்க. இங்க வந்து உங்களுக்கு ரெசிடென்ட் அட்ரஸ், வீட்டு அட்ரஸ் குடுக்குறீங்களா? இல்ல ஆஃபீஸ் அட்ரஸ் குடுக்குறீங்களா? அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கீழ ரெசிடென்ஸ் அட்ரஸ்ல உங்க வீட்டோட கம்ப்ளீட் அட்ரஸ் நீங்க டைப் பண்ணணும். டோர் நம்பர், பில்டிங் நேம், ஸ்ட்ரீட், ஏரியா நேம், டவுன் எல்லாம் குடுத்துட்டு கண்ட்ரி குடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. பின்கோட் குடுங்க. பின்கோட் குடுத்தீங்கன்னா ஜிப் கோடுங்கிற ஆப்ஷன விட்டுறலாம். அதுக்கு கீழ உங்க ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஆஃபீஸோட நேம் குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருங்க. உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து இங்க என்டர் பண்ணுங்க. கண்ட்ரி கோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏரியா கோட், எஸ்டிடி கோட் தேவையில்ல. நீங்க விட்டுறலாம். இங்க உங்க மொபைல் நம்பரும், இமெயில் ஐடியும் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இப்போ நெக்ஸ்ட்ங்கிற பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 ஸ்டேஜ் கிளியர் பண்ணிட்டோம். இனி ஏஓ கோட் நம்ம குடுக்கலாம். ஏஓ கோடுங்கிறது வந்து அசெஸிங் ஆஃபீசர் கோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, உங்களோட பான் கார்டு வந்து எந்த இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ் கூட மேப் ஆயிருக்குங்கிறது தெரிஞ்சிருந்தா தான் இந்த ஏஓ கோடு. இது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகாது. அசெஸிங் ஆஃபீசர்ஸ் தான் இது தேவைப்படும். ஸோ இது எப்படி ஃபில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இங்க வந்து நம்ம ஏரியா கோட், ஏஓ டைப், ரேஞ்ச் கோட், ஏஓ நம்பர் இது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணணும். இது உங்களுக்கு தெரியாத பட்சத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, கீழ வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் இருக்கும். அத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க சிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபெட்ச்ங்கிற பட்டன கிளிக் பண்ணுங்க. இது கீழ நெறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, உங்க ஏரியா வந்து பின்கோட் வாரியா பிரிச்சிருப்பாங்க. வார்ட் 1, வார்ட் 2 அந்த மாரி பிரிச்சிருப்பாங்க. நீங்க பின்கோட் வச்சும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லன்னா உங்க ஏரியா நேம் தேடியும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். உங்க ஏரியாவோட வார்டுக்கு பக்கத்துல இருக்க பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஏரியா கோட், ஏரியா டைப், ரேஞ்ச் கோட் எல்லாமே ஃபில் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட்ங்கிற பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம இப்போ லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். டாக்குமெண்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அத நம்ம ஃபில் பண்ண போறோம். இங்க வந்து நம்ம 3 ப்ரூஃப் குடுக்கணும். ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த். ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த். இந்த 3 ப்ரூஃபும் நம்ம இங்க சப்மிட் பண்ண போறோம். ஐடி ப்ரூஃப்க்கு என்னென்ன டாக்குமெண்ட் குடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டே குடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க அத செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ப்ரூஃப் அதே மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. நீங்க வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரூஃப் ஆஃப் பர்த் இதுக்கும் நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. நீங்க எந்த ப்ரூஃப் வேணுமோ நீங்க அத செலக்ட் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டுல உங்க டீடைல்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, நீங்க 3க்குமே ஆதார் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இங்க ஹிம்செல்ஃப் ஹெர்செல்ஃப் குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு இந்த இடத்துல பிளேஸ் என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இப்போ சப்மிட்ங்கிற பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பீன் சப்மிட்டட் அப்படின்னு காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஆதார் டீடைல் மட்டும் குடுத்துட்டு கன்டின்யூ பண்ணலாம். ஆதாரோட ஃபர்ஸ்ட் 8 டிஜிட் நம்பர் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ கீழ ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இதுவரைக்கும் நீங்க டைப் பண்ண எல்லா டீடைல்ஸையும் காமிப்பாங்க. கரெக்ட்டா இருக்கான்னு ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கடைசியில ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க பேமெண்ட் ஆப்ஷன் காட்டும். நீங்க ஜிபே, ஃபோன்பே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் எதுல வேணாலும் நீங்க பேமெண்ட் பண்ணிக்க முடியும். பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி சக்சஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் காட்டும். பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பரும் இங்க வந்துரும். இப்போ கன்டின்யூ குடுங்க. இப்போ இந்த மாரி பேஜ் வரும். கீழ வந்தீங்கன்னா, இந்த செக் பாக்ஸ டிக் பண்ணிட்டு ஆத்தென்டிகேட்ன்னு குடுங்க. இந்த மாரி பேஜ் வரும். இங்க வந்து ஜெனரேட் அண்ட் பிரிண்ட்ன்னு குடுத்துருங்க. அவ்வளோதான். ஃபுல் அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டா ரெடியாயி உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்ம்ல வந்துரும். இந்த பிடிஎஃப் வந்து நீங்க பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்துட்டு மேல பார்த்தீங்கன்னா, லெஃப்ட், ரைட் 2 சைட்லயும் உங்க ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள உங்க சைன் போட்டுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிராஸா உங்க சைன் பண்ணணும். பாதி சைன் வந்து ஃபோட்டோல இருக்கணும். பாதி சைன் பேப்பர்ல இருக்கணும். அப்புறம் 3வது சைன் வந்து கடைசியில இந்த இடத்துல பாக்ஸ்க்குள்ள போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்மளோட அப்ளிகேஷன் ஒர்க் கம்ப்ளீட்டா முடிஞ்சது. இப்போ நீங்க குடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பிரிண்ட் எடுத்து இது கூட அட்டாச் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு ஒரு தடவ செக் பண்ணி பார்த்துட்டு, அந்த டாக்குமெண்ட்ட இந்த அட்ரஸ்க்கு நீங்க கொரியர் பண்ணிருங்க. நீங்க கொரியரும் பண்ணலாம், ஸ்பீட் போஸ்ட்டும் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு 1 to 2 வீக்ஸ்க்குள்ள பேன் வந்து ஜெனரேட் ஆயிரும். உங்க இமெயிலுக்கு ஒரு காப்பி வந்துரும். உங்க வீட்டுக்கோ ஒரு ஹார்ட் காப்பி வந்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசிக்கல் மோட்ல பேன் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.